பிக் பாஸ் த காமன் மேன் ஷோ ஒரு பொண்ணை சாகிற அளவுக்கு யோசிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் நம்ப முடியுதா? இப்போ தான் பிரியவர்ஷினி வந்து கலாட்டா பிங்க்ல கொடுத்த அந்த ஒரு பேட்டி ஒன்றை பார்த்தேன். கதறி அழுது, நான் செத்துறேன், என்னை விட்டுருங்க, இதுக்கு மேலே என்னால் முடியல, நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்து தாங்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு கதறி அழுதுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எபிசோடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மாயா வந்து ஜட்ஜி சீட்டில் போய் உக்காந்ததுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது. ராஜு, நான் உன்னெல்லாம் பார்த்து கேட்குறேன், உனக்கெல்லாம் உண்மையிலேயே முதுகெலும்பு இருக்கா? அந்த பொண்ணை ஃபேஸ் பண்ண முடியாது, அந்த பொண்ணு வந்து நைட்டி போட்டுட்டு உள்ளே வரப்போகுது, அதனால் நம்ம உக்காந்தோம் அப்படின்னா நம்ம அந்த பொண்ணுக்கு எகெயின்ஸ்டாக ஏதாவது பேசினா நம்மளுக்கு அது பேக் ஃபயர் ஆகிடும் அப்படின்னு பயந்து போய் ஓடி போய் மாயாவை கொண்டு வந்து ஜட்ஜாக உட்கார விட்டுருக்கியே, உனக்கெல்லாம் உண்மையிலேயே முதுகெலும்பு இருக்கா அப்படின்னு நம்ம ராஜுவை பார்த்து கேட்டே ஆகணும். அதே இடத்துல ஆரியை பாராட்டியே ஆகணும். நீ நைட்டி போட்டுட்டு வா, நீ என்ன வேணா ட்ரெஸ் போட்டுட்டு வா, உட்காந்து என்னுடைய கருத்தை நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுவேன் அப்படின்னு ஆரி அந்த இடத்துல உட்காந்தாரு. டிசர்வ்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன். இந்த ஸ்வாப் நடந்திருக்குல்ல, இதில் ஒரு மிகப்பெரிய பித்தலாட்டமே நடந்திருக்கு. மாயா வந்து தன்னை ஃபெமினிஸ்டாக, ஒரு போலி பெண்ணியவாதியாக காட்டிக்கிறதுல மிகப்பெரிய ஆர்வம் அப்படிங்கிறது மாயா குண்டு. பொம்பளேல் அப்படின்லாம் பேசி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை ரொம்ப பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுல மாயா வந்து ஒரு கில்லாடி. அப்போ இந்த பிரியவர்ஷினிங்கிற பொண்ணு நைட்டி போட்டு வருது, அந்த பொண்ணை உங்களால் தான் சமாளிக்க முடியும் மாயா அப்படின்னு சொல்லி டாக் பேக்கில் சொல்லி ஸ்வாப் பண்ணிட்டானுங்க. இந்த மானங்கட்ட கார்பரேட் விஜய் டிவி எந்த அளவுக்கு கிரிமினலாக யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, பிரியவர்ஷினியை வச்சு கண்டென்ட் மட்டும் இல்லை, அந்த நைட்டி விஷயத்தையுமே நம்ம நார்மலைஸ் பண்ணணும். அப்போ பிரியவர்ஷினிக்கு ஆமாசாமி போடுற மாதிரி, சொம்பு தூக்குற மாதிரி ஒரு நபர் அங்கே உட்காந்து பேசணும். அதுக்கு மாயா தான் கரெக்டான ஆள். நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்ததில் நாங்கள் எந்த தப்பும் சொல்லலை, நீங்கள் எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு பிரியவர்ஷினி போட்டுட்டு வந்த நைட்டியை மாயா உட்காந்து நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ மாயாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் சொன்ன காரணம் தான் கான்ட்ரடிக்டாக இருக்குது. நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வர்றது உங்களுடைய ஐடென்டிட்டின்னு சொல்கிறீங்க. அந்த பிரியதர்ஷினிங்கிற பொண்ணு கூடயே கமலின்னு ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு பிரியதர்ஷினி வெளியில் பண்ண பித்தலாட்டத்தை உள்ளே போட்டு உடச்சிருச்சு. எல்லாரும் ப்ரெசன்டபுளாக அவங்கள காட்டுக்கிறீங்க, எனக்கு நைட்டி போட்டுட்டு வர்றதுக்கு ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்குன்னு வெளியில் சொல்லியிருக்கு பிரியதர்ஷினி. உள்ளே வந்து நைட்டி போடுறது அப்படிங்கிறது என்னுடைய ஐடென்டிட்டி, நான் நைட்டியை நார்மலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, இல்லை ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்னா லாரி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் பிரியவர்ஷினி இருந்திருக்கணுமா இல்லையா? ஆரி கேட்குறாரு, ஏமா நீ வந்து ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன்னு சொல்கிற, அந்த ஸ்கூலுக்கு வந்து நீ நைட்டி போட்டுட்டு உன்னால் போக முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்து போய் பாடம்லாம் நடத்தலை, சில்ட்ரன் வந்து எல்லாரும் படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து நான் வந்து குஷிப்படுத்துவேன், என்கேஜ் பண்ணுவேன், ஒரு நாள் நான் நைட்டி கூட போட்டுட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இது உண்மையை சொல்லுதா பொய் சொல்லுதா அப்படிங்கிறது தெரில. நைட்டி போட்டால் எந்த ஸ்கூலுக்குள்ளங்க அலோவ் பண்ணுவாங்க? நான் இந்தியா முழுக்க கேட்குறேன். ஏதாவது ஒரு ஸ்கூலுக்குள்ளே வாட்ச்மேன் விடுவானா? போமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ற மாட்டான். இந்த பொம்பளை சொல்கிற பொய்யெல்லாம் நாங்கள் உட்காந்து நம்பிக்கிட்டு இருக்கணுமாங்கிற கேள்வி எழுது. இந்த பொண்ணு எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கான். நீ எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேல்ல, உன்னுடைய கல்லூரிக்கு நீ என்னைக்காவது நைட்டி போட்டு போயிருக்கியா அப்படின்ற வேலிடான கொஸ்டினை ஆரி அவர்கள் கேட்குறாரு. நைட்டிங்கிறது நீ போட வேணாம் நம்ம சொல்லலை, ஆனால் அதை எங்கே போடணும்னு இருக்கு. இடம் பொருள் ஏவல் அப்படின்னு இருக்கு. அதை வச்சு ஒரு படம் கூட எடுத்திருந்தாங்க, தம்பிராமையா அவர்கள் நடிச்சிருப்பார். அதில் தம்பிராமையாவுடைய பர்த்டேவுக்கு தம்பிராமையாவுடைய மகள் அறகுறை ஆடையோட வருவாங்க. அதை தம்பிராமையாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அசிங்கமாக பார்ப்பாங்க. அதே போல் அந்த பொண்ணுக்கு ஒரு நாள் பர்த்டே வரும், அதுக்கு தம்பிராமையா வந்து முண்டா பனியனையும் ஒரு ட்ரௌசரையும் போட்டுட்டு போய் நிற்பார். அப்போது இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயமே. நீ நைட்டி போட்டது பிரச்சனை இல்லை, அது உன்னுடைய ஆடை சுதந்திரம், அதை உன் வீட்டுக்குள்ளே போடு. இன்னும் சொல்ல போனால் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போடுறியா, நீ அதில் கூட தாராளமாக போடலாம். ஆனால் ஒரு பப்ளிக் ஷோவில் மக்கள், குழந்தைகள், பெண்கள் பார்க்கக்கூடிய இடத்துல நான் நைட்டியை நார்மலைஸ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதே தப்பு. இதில் பிரியவர்ஷினி என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து டீம் கிட்ட கேட்டேன், என்னோட ஃபோட்டோவெல்லாம் அனுப்பி இந்த மாதிரி வந்து நான் நைட்டி போட்டு வர்றது ஓகேவான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஆமாம், அது உண்மைதான். ஆனால் அந்த டீமில் இருந்து வந்த ரெஸ்பான்ஸ் என்ன? பிளான் பண்ணி அந்த சைடில் இருந்து பேசுகிறவங்களுடைய வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை ஒரு சேனலில் ரிலீஸ் பண்ண தெரியுதுல்ல. அந்த ரிலீஸ் ஆகியிருந்த அந்த ஆடியோ இப்போ எங்கே போச்சு? எதனால் நீக்குனீங்க? அவங்க தெளிவாக சொல்கிறாங்க சேனல் சைடில் இருந்து, நீங்கள் நைட்டி போட்டு வாங்க, ஒருவேளை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றுறதுக்கு வேறு துணியை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டாஸ்க்லேயே நியாயமாக பார்த்தா பிரியவர்ஷினி நைட்டி போட்டுட்டு வந்தப்போ இவனுங்க வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருக்கணும். அந்த எல்லாரையும் பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் அடைப்பாங்கல்ல, அப்பயுமே அது நைட்டி போட்டுட்டு தான் நின்றுட்டு இருந்துச்சு.
அப்ப இவனுங்க அலோவ் பண்ணிட்டாய்ங்க. சரி ரைட்டு நம்மள தான் நைட்டியோட ஃபர்ஸ்ட் டாஸ்க்குக்கு அலோவ் பண்ணிட்டாங்கல்ல. அதனால நம்ம ஜட்ஜஸ் முன்னாடியும் போய் நிப்போம் அப்படின்னு சொல்லி வந்து நின்றுருக்கு. இதுல பிரியவர்ஷினி மேல எந்த அளவுக்கு தப்பு இருக்கோ, அதே அளவுக்கு சேனல் மேலயும் பெரிய தப்பு இருக்கு. ஜட்ஜஸ் மேலயும் தப்பு இருக்கு. அதுவும் பிரியவர்ஷினி பண்ண ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஆக்வர்டா இருந்தது. ஜட்ஜஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது நைட்டிய வந்து அப்படியே தூக்கி கட்டிட்டு நிக்கிது. இதே மாதிரி ஒரு ஆம்பள பண்ணியிருந்தான். ஒரு கைலியோட போய் நின்னுட்டு ஜட்ஜஸுக்கு மரியாதை குடுக்குறப்ப அப்படி ஏத்தி இப்படி நெஞ்சில கட்டிக்கிட்டு நம்ம மதுரை பக்கம், திருநெல்வேலி பக்கம்லாம் பயலுக திரிவாய்ங்க. சாமி படத்துல விக்ரம் கூட சொல்லியிருப்பாரு. எவனாவது ஒருத்தன் தொடைக்கு மேல லுங்கிய தூக்கி கட்டினா பெட்டெக்ஸ்லயே அடி அப்படிம்பாரு. அது மாதிரி நைட்டிய வந்து நீங்க பாட்டுக்கு தூக்கி கட்டிட்டு ஜட்ஜஸ் முன்னாடி நிக்கிறீங்க அப்படின்னா, அது ஒரு மாரி ஆக்வர்டா இருக்காதா? அத ராஜ் கேட்கிறாரு. ஜட்ஜஸுக்கு மரியாதை குடுங்க. நைட்டி என்ன நீங்க பாட்டுக்கு தூக்கி கட்டிட்டு நிக்கிறீங்க அப்படின்னா, அவர்கிட்ட வரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு போகுது. வரியா? சண்டைக்கு வரியா? ஒன் ஆன் ஒன் வரியா? அப்படின்னு. இத பிக் பாஸ்க்குள்ள அனுப்பிச்சோம் அப்படின்னா, இதே விஷயத்த விஜய் சேதுபதி கிட்ட பண்ணாது அப்படின்னு என்ன நிச்சயம்? ஒரு ஹோஸ்ட்டுக்கு மரியாதை குடுக்காம, ஹோஸ்ட்டுக்கு முன்னாடியே வந்து நைட்டி போட்டுட்டு நின்னுட்டு, அவர்ட்டயும் திமிருத்தனமா பேசிக்கிட்டு, அது மாதிரி வந்து ஒரு ஹோஸ்ட்ட மதிக்காம, ஜட்ஜஸ மதிக்காம, அந்த ஷோவ மதிக்காம நீ வந்து நிக்கிற அப்படின்னா, உன்ன ரிஜெக்ட் பண்ணி தான் வெளியில அனுப்புவாங்க. கூட இருக்கிற பொண்ணுகிட்ட, "நீயே எனக்கு ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்கலாம் பிரசன்டபுளா இருக்கீங்க." அப்படின்னு பிரியவர்ஷினி சொல்லும்போதே, "நீ பண்றது தப்பு." அப்படிங்கிறது உனக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் மத்தவங்க கிட்ட நீ புலம்பியிருக்க. ஆனா பரவால்ல, என்ன நடந்துரும்? வர்றத பார்த்துக்கலாம். நம்ம போய் நிப்போம். அப்படின்னு நீ இத பப்ளிசிட்டிக்காகவும், அட்டென்ஷனுக்காகவும் பண்ணியிருக்க. அப்படிங்கிறது தான் உன் மேல இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம். மித்தபடி பெண்கள் நைட்டி போடக்கூடாதுன்னு இங்க எவனும் பேசல. தாராளமா பெண்கள் நைட்டி போட வேண்டிய இடத்துல போடலாம். பிரியவர்ஷினி கிட்ட ஒரு விஷயத்த நம்ம பாராட்டியே ஆகணும். இவ்ளோ பெரிய மக்கள் மேடையில நைட்டிய போட்டுட்டு வந்து நிக்கிறதுக்கு ஒரு அசாத்தியமான தைரியம் வேணும். அது பிரியவர்ஷினிக்கு இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, நீ வந்து நைட்டி போட்டு போய் நிக்கிறதுல இருக்கக்கூடிய தைரியம், அதனால வரக்கூடிய பின் விளைவுகள், உன் மேல வைக்கப்படக்கூடிய கிரிட்டிசிசத்த ஃபேஸ் பண்றதுலயும் இருக்கணும். இன்னைக்கு கலாட்டா பிங்க்ல கதறி அழுதுருக்கு. இது வந்து பொய்யான அழுகைன்னு நான் சத்தியமா சொல்ல மாட்டேன். உடைஞ்சு போயி இருக்கிறவன்லாம் வந்து ஹியூமிலியேட் பண்ணியிருக்கான். கேவலமா பேசியிருக்கானுங்க. ஆபாசமா பேசியிருக்கானுங்க. எங்க அம்மா அவள வந்து ஊர் மேய அனுப்பிச்சிருக்காங்க. அப்படின்லாம் வந்து கமெண்ட்ஸ் வந்து அடிச்சிருக்கானுங்க. இப்பவாது பிரியவர்ஷினிக்கு பிக் பாஸ் எப்படிப்பட்ட ஒரு ஷோ, இதுல எப்படிப்பட்ட கிரிட்டிசிசம்லாம் நமக்கு எகெயின்ஸ்டா வரும் அப்படிங்கிறது பிரியவர்ஷினிக்கு நன்றாக தெளிவாக புரிஞ்சிருக்கும். பிரியவர்ஷினி கலாட்டா பிங்க்ல குடுத்த இன்டர்வியூல கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் வந்து நைட்டி போட்டுட்டு வந்தது தப்பு தான் அப்படின்னு கதறி அழுது கண்ணீர் விட்டுருக்காங்க. அது உண்மையிலேயே ஃபேக்கான அழுக மாதிரி எனக்கு தெரியல. சோசியல் மீடியால அந்த பொண்ணு பண்ண விஷயத்துக்கான எதிர்வினைகள சந்திக்க முடியாம, சமாளிக்க முடியாம, தூக்கம் இல்லாம, ஏற்கனவே அந்த பொண்ணு வந்து அப்பாவ இழந்து, அம்மாவ இழந்து, அவங்க அப்பா வந்து நல்லா குணமாகணும்னு பழனியில முட்டி போட்டு ஏறி இருந்திருக்கு அந்த பொண்ணு. அது ஏறிக்கிட்டு இருக்கும்போதே கால் வந்து உங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னப்போ உடைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் தவறிட்டாங்க நிமோனியால. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவ வந்து எரிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் பிக் பாஸ் ஆடிஷன்லேருந்து கால் வந்திருக்கு. அப்போ மிகப்பெரிய 2 இழப்புகள சந்திச்சுட்டு பிக் பாஸ்க்குள்ள போனா, நம்ம வந்து ஒரு டைவர்ஷன் கிடைக்கும். நமக்கு நெறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கு. அப்ப அந்த பிக் பாஸ்க்குள்ள போறதுக்கு நம்ம வாய்ப்ப எப்படி ஏற்படுத்திக்கலாம்? இந்த மாரி நைட்டி கீட்டி போட்டு போய் ஏதாவது வித்தியாசமா பண்ணா, நம்மள செலக்ட் பண்ணிருவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு பண்ணிடுச்சு. அதற்கான எதிர்வினைகள இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கு. பிரியவர்ஷினி எப்ப கையெடுத்து கும்பிட்டு, "நான் நைட்டி போட்டுட்டு வந்தது தப்பு தான்" அப்படின்னு சொன்னுச்சோ, அதுக்கு மேல அந்த பொண்ண விமர்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லா இருக்காது. அதனால மக்களாகிய நீங்க பிரியவர்ஷினிய கேவலமாக, கீழ்த்தனமாக பேசுறத விட்டுட்டு, பிக் பாஸ்ல வந்து அடுத்த கட்டமாக வேற ஏதாவது நல்ல கண்டஸ்டன்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு முனியம்மா போன்ற நபர்கள் பிக் பாஸ்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு செலக்ட் ஆயிட்டாங்க. முனியம்மா வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு வீடியோ ஒண்ண பதிவு பண்ணி, எனக்கு ரூம் எல்லாம் குடுத்துருக்காங்க. பெல் அடிச்சா எனக்கு சாப்பாடு வருது, ஸ்நாக்ஸ் வருது. என் கூட பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுங்கலாம் இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒண்ணு எடுத்து போட்டுருக்காங்க. அப்போ முனியம்மா வந்து ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிட்டாங்க. அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த வீடியோ மூலமாக தெரிய வருது. முனியம்மா கிட்டத்தட்ட பிக் பாஸ் சீசன் 10க்குள்ள ஒரு போட்டியாளராக போக போறது அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. முனியம்மா போல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸை மக்கள் ஆதரிங்க. இந்த பிரியவர்ஷினி மாதிரி அட்டென்ஷனுக்காக நைட்டி போட்டுட்டு வந்த நபர் கையெடுத்து கும்பிட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் மன்னிக்காம அவங்கள தொடர்ந்து வந்து காயப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் நல்லா இருக்காது. அதனால பிரியவர்ஷினியை புறக்கணிச்சிட்டு முனியம்மா மாதிரி பாசிட்டிவிட்டி இருக்கக்கூடிய நபர்களை ஆதரிச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு பிக் பாஸ் தமிழ் ரசிகர்கள் நகர வேண்டிய முக்கியமான தருணம் இது.
பிரியவர்ஷினியுடைய நைட்டி கான்ட்ரவர்சி, முனியம்மா வெளியிட்ட வீடியோ, இதெல்லாம் பற்றி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எக்ஸ்க்ளூசிவ் என்டர்டெயின்மென்ட் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.